அனைத்து நல்லுறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டை நம்ம பார்த்துட்ருக்கோம். இஸ்ரேல் நேற்று ஒரு எமர்ஜென்சி மீட் ஒன்று, அந்த எமர்ஜென்சி மீட்டில் அவங்க ஒரு தயாராக இருக்கிற ஒரு சூழ்நிலையை தான் பார்க்க முடிகிறது. அவங்க ட்ரம்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க. எப்போ தலைவா எனக்கு ஒரு க்ரீன் சிக்னல் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுறாங்க. பட் ஈரான் தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்களாம் எப்பயோ க்ரீன் சிக்னல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதற்கான ஆயத்த பணிகள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அமெரிக்கா தரப்பில் கொஞ்சம் அவங்களோட டைம் கிளிக் ஆகிருக்கு, அவ்வளோதான். கிளிக்குன்றதில் கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நம்ம கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அதிரி புதிரி சம்பவங்கள், பல அடுத்தடுத்த திருப்பங்கள், பல திடீர் தகவல்கள் அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு கிடுக்குப்பிடி கேள்விகளாக பார்த்து விடலாம் இந்த பதிவுகளை. வாங்க நண்பர்களே, வாங்க வாக்களித்த பெருமக்களே, வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோக்குள்ள போகும்போது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஈரான் போகிறதுக்கு முன்பு ஒரே ஒரு சின்ன தகவல், சும்மா ஒரு 30 செகண்ட் தகவல் தான். இந்த ஒரு சார்ட்டை பார்க்குறீங்கல்ல, இப்போ ரீசெண்டாக காலையில் ஒரு 10:30 பக்கம் வெளியிட்டிருந்தாங்க. நம்ம தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 இறுதியாக 85.15% வாக்குப்பதிவு ஃபைனல் பண்ணியிருக்காங்க. இதுவுமே இன்னும் கொஞ்சம் சான்சஸ் இருக்காங்கிறத பார்க்க முடிகிறது. 30 லட்சம் வாக்காளர்கள் கூடுதலாக போட்டிருக்காங்க கடந்த வருஷத்தை விடன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 4.88 கோடி வாக்காளர்கள் பதிவு செஞ்சுருக்காங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவல் ஒன்று. அப்போ வாக்கினுடைய பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றதில் சொன்னேன். நான் நேற்றே கிட்டத்தட்ட 30லேருந்து 33 லட்சம் சேர்ந்து வந்திருப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இன்னும் இதில் தபால் ஓட்டெல்லாம் ஒரு 4.5 லட்சம் பக்கம் இன்னும் சேர்த்துல. மேபி தபால் ஓட்டெல்லாம் சேர்த்துனாங்கன்னா 86.75 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். நான் அது சேர்த்து தான் சொல்கிறாங்கன்னு தெரியல, அது தனியாக இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாமே ஃபைனல் பண்ணி இன்றைக்கி ஈவினிங் செய்தியாளர்களை சந்திப்பாங்க தேர்தல் ஆணையம், அப்போ தான் தெரியும். ஏன்னா நான் நேற்று பர்சன்டேஜை ஆல்மோஸ்ட் 6 மணிக்கு முன்னாடி தான் சொன்னேன், இறுதியாக சொல்லலை. அது ஒரு முழுசாக ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போகணும் இல்லையா, ஒன்று. இரண்டாவது, இந்த எஸ்ஐஆருடைய தாக்கம் நிறைய கள்ள ஓட்டுகளை தடுத்துருக்குறாங்க. நிறைய கள்ள ஓட்டுகள், அதாவது இந்த இறந்தவங்க, இந்த மாதிரி வராமல் போனவங்களுடைய ஓட்டுகள், அப்புறம் வேறு ஊரில் 2 ஓட்டுகள். ஒரு சில ஓட்டெல்லாம் ஓட்டு பதிவு பார்த்தீங்கன்னா அந்த பூத்துலேயும் இருக்கும், இந்த பூத்துலேயும் இருக்கும். ஊர் போயிருப்பாங்க, அவர் என்ன பண்ணுவாங்க, அங்கேயும் போட்டுருவாங்க, இங்கேயும் போடுவாங்க. இந்த மாதிரியான ஓட்டெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறது. அது நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். இப்போ வருகின்ற தேர்தல் ரிசல்ட்டுக்கு அது ரொம்ப முக்கியம். அதாவது கள்ள ஓட்டு நிறைய தடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஓட் பர்சன்டேஜும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் என்னன்றது புரிஞ்சுக்கலாம் நீங்கள். சரி, இப்போ நம்ம வரைபடத்தோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த வரைபடத்தை பார்க்குறீங்கள, இந்த வரைபடத்தில் ஈரான்லேருந்து கிளம்பி போன கப்பல் ஆல்மோஸ்ட் இந்திய பெருங்கடல் கிட்ட எண்டுக்கே போயிடுச்சு. சீனாவை நோக்கி கிளம்புற ஒரு கப்பல் 23ஆம் தேதி பே ஆஃப் பெங்காலில் போயிட்டு பிடிக்கிறாங்க. அதில் ஒரு 20 லட்சம் குரூடாயிலோட பேரல், ஆல்மோஸ்ட் மிகப்பெரிய ஒரு தொகை சீனாவுக்கு போக வேண்டியதை தூக்கிட்டாங்க. இது 2வது கப்பலை தூக்கி இருக்கிறாங்க. அது நான் உங்களுக்கு நேற்று 19 சொல்லியிருந்தேன். இது டீட்டெயிலான பதிவுகளுமே கிடைச்சிருக்கு. அதை இனி அதாவது முழுமையாக கப்பலே ஈரான் கிட்ட அமெரிக்கா டேக் ஓவர் எடுத்துக்க போகிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அடுத்த இன்னொரு வரைபடத்தையும் காட்டுறேன். இந்த 3 துறைமுகங்கள், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்லேருந்து அந்த ஈரான் டெரிட்டோரியல் வாட்டருக்குள்ள எந்த சம்பவம் வேறு ஏதாவது இருந்ததுன்னா இங்கேயும் ஹெலிகாப்டர்லேருந்து தாக்கல் நடத்துவதற்கும் உத்தரவு கொடுத்துருக்காங்க. இதை மீறி இந்த பக்கம் கிராஸ் ஆகி வந்துச்சுன்னா அந்த கப்பல்கள் மீது தாக்கல் நடத்த சொல்கிறாங்க. அதனால் நம்ம இந்த தாக்கம் அதிகமாகிட்டே போகுது. அதாவது பேச்சுவார்த்தைக்கு அவ்வளோ சீக்கிரம் வராங்களா வரலையான்றதே கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் அங்கே சபகர் போர்ட்டில் ஈரான் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேரல் பக்கம் உற்பத்தி அப்படியே அந்த கார் கையில் அந்த உற்பத்தி பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டாக் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, கப்பல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணுறாங்க. இது ஈரானுக்கு அதனுடைய பொருளாதாரத்துக்கு பெரிய ஒரு சிக்கல் அப்படின்னு அமெரிக்கா தரப்பில் சொல்கிறாங்க. அதனால் பார்க்கலாம். இது ட்ரம்ப் ஒரு வெள்ளை மாளிகையில் சந்திக்கிறாங்க. வெள்ளை மாளிகையில் மனுஷன் அப்படியே கூலாக உட்காந்துட்டு பல உண்மைகள் பல கதைகளும் அதில் இருந்தது. அது உண்மை கதைகளா இல்லை என்ன கதைகள் நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், நீங்கள் முடிவு பண்ணிப்பீங்க. நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது, நீங்கள் பயங்கரமான நாலேஜ் உள்ள பர்சன்ஸ், அதனால் நீங்கள் கெஸ் பண்ணிடுவீங்க. திடீர்னு ஈரான் ஓடி சார் நம்ம ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு அமெரிக்கா கிட்ட சொன்னாங்களாம். அமெரிக்கா உடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாராம். போடு அப்படின்னு ஒரு மனுஷன் இப்படி டான்ஸாக போட்டிருந்தாராம். என்ன தலைவரே டான்ஸ் போகிறீங்கன்னா, அதான் ஈரான் நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க,
ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணுறேன்னு சொன்னேன்னு எல்லாருமே ஹாப்பின்னாங்க. எனக்கு இந்த தகவல் யார் சொன்னாங்கன்னு தான் தெரியல. அவர்கிட்ட பாகிஸ்தான் சொன்னதாக வந்து சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல. சரி என்னையோ சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் திடீர்னு கபாலத்துலேருந்து ஒரு யோசனை வந்துருச்சு. நைட்டு படுக்கும்போது கபாலத்திலே ஒரு யோசனை. நார்மலாகவே வந்து எல்லாத்துக்கும் கழிவறையில் தான் யோசனை வரும். ரொம்ப திடீர்னு பார்த்தோம்னா புது புது ஞானோதயம் எல்லாம் எங்கே வரும் அப்படின்னா கழிவறையில் தான் வரும். பட் இவருக்கு எங்கே வந்துச்சுன்னு தெரியல, ஒரு ஞானம் வந்து விட்டது. பட் உங்களுக்கு எங்கே வருதுன்னு எனக்கு சொல்லுங்க. பெரும்பாலும் நிறைய பேர் வந்து கழிவறைக்கு ரொம்ப செல்லோடு போகிறாங்க. பட் அப்போ ஐடியா வந்து நிறைய உதிர்க்காது. பட் மற்றவங்களுக்கு உதிர்க்கும். எனக்கெல்லாம் நிறைய டைம் வந்து அங்கே தான் மூளையே வேலை செய்யன்ற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்றது பாருங்க, எனக்கு சொல்லுங்கள். பட் அவருக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு நாளைக்கு 500 மில்லியனுக்கு மேலே சம்பாதிக்கிறாங்க. நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா பொருளாதாரத்தை முடக்க முடியாது. ஓஹோ, அதனால தான் ஓப்பன் பண்ணுன்னு சொல்கிறாங்களா சண்முகம். அந்த கேட்டை இழுத்த மோடி நம்ம கப்பலை கொண்டு போய் நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்போ அவங்க பேச்சுவார்த்தைக்கு முழுமையாக வந்தால் தான் நாம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணோம். நீங்கள் வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க. ரிப்போர்ட்டரை பார்த்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அவங்க கட்டுப்பாட்டில் இல்லை, எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது. நாங்கள் அலோவ் பண்ணாதான். அதனால் மறுபடியும் ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கலாம் சொல்லாதீங்க அப்படின்றாரு. அப்போ எப்போ தான் இந்த யுத்தம் ரெஷ் பண்ணுவீங்க, எப்போ தான் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் மறுபடியும் ஓப்பன் பண்ணிங்கன்னா, எனக்கு ஒன்றும் ரெஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லையே, போட்டோம் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்றாரு. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஏன்னா அவர் சொன்னார், இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் மொத்த ஏற்றுமதியே 13.7 மில்லியன் பேரல் பர் டே ஐரோப்பா நாடுகளுக்கு, மீதி எல்லாம் போகிறது. மீதி எல்லா நாடுகளும் சேர்க்கும் போது அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் அந்த பாதி ஏற்றுமதியை நாங்கள் கிட்டத்தட்ட ரீச் பண்ணிட்டோம். எல்லாம் எங்ககிட்ட வந்து வாங்கிக்கலாம். ஒன்றும் இதனால் வந்து உலக நாடுகளுக்கு தட்டுப்பாடு அப்படின்லாம் கிடையாது. நாங்கள் தயாராக தான் இருக்கோம். வெனிசுலாக்கிட்டே வந்து பேசிட்டோம், வாங்க வந்து வாங்கிக்கோங்க, ஏன் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸே நம்பி இருக்கீங்கன்றார். அதில் நம்ம இன்னொரு சைக்காலஜிக்கல் அப்ரோச்சும் பார்க்க முடிகிறது. இப்போ இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நாடுகளோட வியாபாரங்கள் எல்லாமே வந்து பெட்ரோ டாலரில் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்பு இந்த வருஷத்தில் 2024 ஒரு மார்ச் மாதம் சம்திங்லேயே வந்து அவங்க சவுதி அரேபியா பெட்ரோ டாலரை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதாவது அமெரிக்கா கிட்ட போட்ட 50 வருட ஒப்பந்தம் ஃபினிஷ் முடிச்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் கட்டாயமாக நாங்கள் பெட்ரோலில் தான் டாலரில் தான் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுவோம்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பெட்ரோ டாலரை கேன்சல் பண்ணுறாங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியில் முழுமையாக ஏற்றுமதி பண்ணுறது எல்லாமே வந்து டாலரில் கிடையாது. அதனால் இப்போ உங்கள் டாலரை டாமினேட் பண்ணணும் அப்படின்னா அதை நிறுத்து, வாங்க எங்ககிட்ட வாங்குங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்றாரு. அதனால் எங்களுக்கு ஒன்றும் ரஷ்லாம் கிடையாது, பொறுமையாக கூட நம்ம முடிவு எடுத்துக்கலாம். அவங்க ஈரான் தூங்கி எந்திரிச்சு வந்து 1 மாதம் கழிச்சு கூட முடிவு எடுத்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்றாங்க. உங்களுக்கு நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். நான் மறுபடியும் போர்க்கப்பல்கள் வந்து இங்கே செங்கடல் பகுதியில் நிறுத்திட்டாங்க. இந்தியன் ஓஷனில் ஒரு கப்பலை நிறுத்தியிருக்காங்க. இந்தியன் ஓஷனில் ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷை அனுப்பியிருக்காங்க. அங்கே ரெட்சி கட் பக்கத்தில் ஜெரால்டு ஆர் நிறுத்தியிருக்காங்க. அரேபியன் சி பக்கத்தில் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் நிறுத்தியிருக்காங்க. இது இல்லாமல் பெரிய அளவுக்கு அண்டர்ஸ்ட் ஆயிருக்கு. அப்போ மறுபடியும் ஈரான் உங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா அணு ஆயுதங்களை கொண்டு தாக்க போகிறீங்களா அப்படின்னா என்ன ஒரு இதெல்லாம் ஒரு கேள்வியா? அணு ஆயுதம் போய் யாரா போடுவாங்களா? என்னங்க பேசுகிறீங்க நீங்கள்? அணு ஆயுதம்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்றாரு. அப்போ ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை அது மாதிரி, ஈரானே அழிஞ்சிடும், நகரமே முடிஞ்சிடும், நகரமே காணாமல் போயிடும் அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த இப்போ ரிப்போர்ட்டர் கேட்குறாரு. அப்போ அணு ஆயுதம்லாம் இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காகவே காலி ஆகிடும். அப்போ ஏன் உங்களால் பேச்சுவார்த்தை கொண்டு வர முடியலன்னா, முடிவெடுக்கக்கூடிய ஆள் வந்து அங்கே யாருன்றதுல குழப்பம். ஏன்னா அங்கே ரிஜிம் சேஞ்ச் வந்துடுச்சு. ரிஜிம் சேஞ்ச் இருக்கிறனால நீ தலைவனா நான் தலைவனா அடிச்சுக்கிறாங்க. அதனால தான் எங்கள் பேச்சுவார்த்தை வந்து பாகிஸ்தானாலேயும் அவங்களால கன்க்ளூடு கொண்டு வர முடியலன்றாங்க. இப்போ அவங்கவுங்க ஒன்று பேசுகிறாங்க, மஸ்தபா அவர்கள் உயிரோடு இருக்கிறாரா இல்லையானே தெரியல அப்படின்னு சொன்ன உடனே நேற்று ஊடகங்கள் வெஸ்டர்ன் நாடுகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கேலிபஃப் அவர்கள் வந்து இந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தையிலேருந்து தூக்கிட்டாங்கன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரே மெசேஜ் ரிப்பீட்டடாக அவங்களுடைய நாட்டில் பெரும்பாலானவர் போட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா பெசஸ்கியன் அவர்கள் போட்டிருந்தாங்க, கேலிபஃப் அவர்கள் போட்டிருந்தாங்க, இன்னொரு அவங்க சுப்ரீம் லீடர் இருக்கக்கூடிய பதவியில் மொத்தம் ஒரு 7 பேர் இந்த மெசேஜை போட்டிருந்தாங்க. எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து ரேடிக்கல்ஸோ மாட்ரேட்டடோ யாரும் கிடையாது. வி ஆர் ஆல் ஈரானியன்ஸ் அண்டு ரெவல்யூட்டரி. அப்புறம் நாங்கள் கவர்மெண்ட் வந்து யுனைட்டடாக தான் இருக்கோம். நாங்கள் சுப்ரீம் லீடர் என்ன சொல்கிறாரோ அந்த ரெவல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒபீடியண்ட்டாக தான் இருக்கோம். நாங்கள் யாருக்கும் எதிராகவும் இல்லை, நாங்கள் எல்லாமே ஒன்றா தான் இருக்கோம். ஒன் காட், ஒன் லீடர், ஒன் நேஷன், ஒன் பாத் அப்படின்னு சொல்லிட்டு த பீயிங் த பாத் ஆஃப் விக்டரி ஃபார் ஈரான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது அவருக்கு கீழே தான் நாங்கள் இயங்குறோம், அவருக்கு கீழே தான் செயல்படுவோன்றாரு.
அப்போ இது வந்து சைக்காலஜிக்கலாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, வேறு யாராவது உத்தரவு போட்டாலும் அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோன்ற அடிப்படையில் இவங்க சொல்ல வராங்களான்னு பார்க்க முடிகிறது. இது அமெரிக்காவுக்கு கொடுத்த ரிப்ளை கிடையாது. இவங்களுக்குள்ளேயே வேற யாராவது இப்போ நீ சொல்றது கேட்கணுமா, நான் சொல்றது கேட்கணுமா, திடீர்னு ஒரு எக்ஸலத்தில் மூலயமா ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மஸை ஓப்பன் பண்ணுங்க, அது மாதிரிலாம் வந்து இனி மற்ற தலைவர்கள் சொல்லுவாங்களான்றது யோசனையாக இருக்குது. ஏன்னா ஆராய்ச்சி அவர்கள் திடீர்னு ஒரே ஒரு ட்வீட்டில் நாங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மஸை ஓப்பன் பண்ணுறோன்னு போட்ட அந்த ட்வீட் தான் அது எப்படி நீங்கள் பர்மிஷன் இல்லாமல் ஓப்பன் பண்ணிட்டீங்களா இல்லை சொல்லிட்டீங்களான்ற ஆதகம் அந்த பக்கம் இருக்குது. நீ தலைவனா நான் தலைவனான்றதை தாண்டி நாங்களாம் ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்னு அமெரிக்கா குற்றச்சாட்டுக்கு வந்து பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் அடுத்த ரவுண்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. தயாராக இருங்க மக்களே, ரொம்ப ரொம்ப தயாராக இருங்க. மே 4 வரைக்கும் ரொம்பலாம் இழுத்துட்டு போகாதீங்க. கூடிய விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒன்று, இஸ்ரேல் தொடர்ந்து உங்கள் எல்லையை மீறி அமைதி ஒப்பந்தத்தெல்லாம் தாண்டி தாக்கல் நடத்திட்டு இருக்காங்கன்னா அவங்க தற்காப்புக்காக நடத்திட்டு இருக்காங்க. வெரி குட் கைஸ். அவங்களுடைய போராட்டம் நிச்சயம் தேவை. ஹெஸ்புல்லாவுக்கு முழுமையாக அமௌண்ட்லேருந்து ஆயுதங்கள் சப்ளை பண்ணுறதை ஈரான் நிறுத்துகிற வரைக்கும் இந்த தடைகள் இருக்குன்றதை அடிஷ்னலாக சொல்லிட்டாங்க. அப்போ ஹெஸ்புல்லா வந்து இவங்க தாக்கல் நடத்துறதுல பெரிய அளவுக்கு பார்க்குறோம். பட் எனியோ ஒரு 10 நாள் பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க அமெரிக்கான ஒப்பந்தம். அடுத்த 10 நாளுக்கு இவர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறன்றாரு. பட் ஆனால் நிலைமை அது மாதிரி இல்லை. பக்கத்தில் வீடியோ பதிவுலாம் பாருங்கள். நேற்று இரவு ஹவுதிகள் சொல்லிட்டாங்க, இல்லை பாஸ் நாங்கள் களத்தில் இறங்கிட்டோம், நாங்கள் அதுமாரிலாம் அமைதியாக இருக்க மாட்டோம், நாங்கள் தாக்கல் நடத்துகிறோன்னு நேற்றையே தாக்கல் நடத்திட்டாங்க. அவங்க இஸ்ரேல் தரப்புலையும் அமைச்சரவை கூட்டம் அர்ஜென்ட்டாக கூட்டி பெரிய முடிவில் எடுத்திருக்காங்க. எமர்ஜென்சி மருத்துவமனைகள்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இந்த உத்தரவு வந்து 2 ஆங்கிளில் பார்க்கலாம். கேட்ஸ் அவர்கள் வந்து நாங்கள் அமெரிக்காவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், கொஞ்சம் கிரீன் சிக்னல் கொடுத்தாங்கன்னா நாங்கள் ஈரான் மீது தாக்கல் நடத்துறதுக்கு தயாராக இருக்குன்றாங்க. நெதன்யாகு அவர்கள் வந்து 100% கான்ஃபிடென்ட் ஆகிறாரு. ஏன்னா அதுக்கான ஏற்பாடுகள் முழுமையாக தயாராகி விட்டது. போன தடவை இருந்த அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் நாங்கள் பாசிட்டிவாக மாற்ற சொல்லியிருக்கோம். ஆல்மோஸ்ட் யுத்தத்துக்கு தயார். இனி கொஞ்சம் நஞ்சம் பெண்டிங் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை நாங்கள் அழிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, லெபனான் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் அதிகமாக இருக்குன்றதையும் நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது. பேச்சுவார்த்தை இப்போதைக்கு வந்து வாய்ப்புகள் இல்லாத மாதிரி தான் தெரியுது. சீனா தொடர்ந்து ஆயுதங்கள் கொடுக்கறதே, அதற்கான எதிர்ப்புகள் பொருளாதார தடைகள் இருக்கான்னா எல்லாருமே எல்லா நட்பு நாடுகளுக்கு கொடுக்க தான் செய்வாங்க. நாங்கள் எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் அவங்களும் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம், அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறோன்றார். இதில் மட்டும் ரொம்ப நல்லவராக ஓடி வராரு. ஏன்னா இன்னொரு ஆங்கிள், 2024 ஈரான் வந்து 37 மில்லியனுக்கு ஐஆர்ஜிசியினுடைய பிரிகேடியர் ஜெனரல் வந்து ஒரு சைன் ஒன்று பண்ணியிருக்கிறார். TEE-01Bன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சேட்டலைட் ஒன்று, அந்த சேட்டலைட் மூலிமா பெரும்பாலான இமேஜஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரி. அதனால் அது வழக்கமாகவே அவங்க சீனா ஷேர் பண்ணி தான் ஆகணும் ஈரானுக்கு. மேபி அதன் அடிப்படையில் கூட இவங்க தாக்கல் நடத்தியிருக்கலாம். இப்போ ஓடி வந்துட்டு நீங்கள் தனிப்பட்ட முறையில் கொடுத்தீங்களான்ற ஒரு குற்றச்சாட்டு சுமத்த முடியாது. அவங்க ஏற்கனவே போட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான். ஆனால் அதை எப்படி அமெரிக்கா டீல் பண்ண போகிறாங்கன்றதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம லெபனான் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் கிரைம் இல்லையா அப்படின்னு கேட்கப்படுறதுக்கு, ஓகே நாங்கள் லெபனான் மீது நடத்தப்படுற தாக்குதல் நாங்கள் குறைக்க போகிறோன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் குறைக்கிற மாதிரிலாம் இல்லை பாஸ், ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால் இஸ்ரேல் ஃபைனலாக என்ன சொல்லிட்டாங்கன்னா தயார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தயாராகும் இஸ்ரேல், மீண்டும் ஒரு 2ஆம் கட்ட தாக்குதலுக்கு நாங்கள் தயார்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ இந்த யுத்தம் வந்து மறுபடியும் கன்ஃபார்ம் ஆனதுனால அங்கே ஜெலன்ஸ்கி என்ன சொல்லிட்டாருன்னா ஆயுதங்கள் எதிர்பார்த்தாரு. பட் இப்போ வந்து இதுக்கப்புறம் எனக்கு அமெரிக்காவும் ஐரோப்பாவும் இல்லைனாலும் எங்களால் சமாளிக்க முடியும். ஏன்னா ஒரு மாதத்துக்கு 60லேருந்து 65 மிசைல்ஸ் தான் அவங்களோட ப்ரொடக்ஷன் பண்ண முடியுது. அதை இவங்க 2 வருஷம் தயாரிக்கிறத 24 மணி நேரத்தில் மிடில் ஈஸ்டில் போய் இழந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வான்தடுப்பு சாதனங்கள் என்ன போய் எதிர்பார்க்க முடியும்? எங்களால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும், இனியும் நாங்கள் நம்பி இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. ஏன்னா அங்கே ஒவ்வொரு மிசைல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா JASSM அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்டீல் க்ரூஸ் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 1500க்கு மேலே மொத்தமே அவங்க குளோபல் இன்வென்டரி ப்ரொடக்ஷனே அவ்வளோதான். எவ்வளோ 1500 தான் இன்ன வரைக்கும் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ரீசெண்டாக 34 யுத்தத்தில் 1100 வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ மீதி இருக்கிறது 400 தான். அப்போ அவங்க ஒரு மாதத்துக்கு அதிகபட்சம் 30லேருந்து 40 தான் அவங்களால தயாரிக்க முடியுது. அப்போ மறுபடியும் 2ஆம் கட்டம்னு வரும்போது அது பெரிய சிக்கல் ஏற்படுத்த ஒன்று. இன்னொன்று வந்து டொமோவஸ் மிசைல்ஸ், அது ஓவராக அவங்க 3.6 மில்லியன் பக்கம், அதாவது 1000 மிசைல்ஸ் சேர்ந்து அது இப்போ ரஃபாக வந்து ஆல்மோஸ்ட் 800க்கு மேலே 600 பக்கம் வந்து யூஸ் பண்ணிட்டாங்கன்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மிசைல்ஸும் அவங்க 5 வருஷம் 6 வருஷம் தயாரிச்சது எல்லாமே சர்வசாதாரணமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து பெரிய சிக்கலை தான் ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க. அதனால் இவங்க தயார்ன்றாங்க, அவங்களும் தயார்ன்றாங்க. கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணக்கு கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன் நான்.
ஆனால் யுத்தம் நடக்கிறதுக்கு முன்பு வந்து ஈரானில் எதுக்காக பெரிய ஒரு போராட்டம்னா கடும் வறட்சி இருந்தது, தண்ணி இல்லை, பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஆனால் இப்போ பாருங்கள், அற்புதமான அங்கே நிகழ்வு நடந்திருக்கிறது. துருக்கி, ஈராக், ஈரான் பக்கத்தில் இன்னும் ஒரு குட்டி ஒரு தேவனு, இங்கே எல்லாமே தண்ணி பயங்கரமாக எல்லா அணைகளும் நிரம்பி வழிகிறது. ஈராக்கில் இருக்கக்கூடிய அனைத்து அணைகளும் நிரம்பி விட்டது. இப்போ ஈரானும் கிட்டத்தட்ட அந்த கண்டிஷன் தான் இருக்குது. 2025 ஒரு சில அணைகள்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது, பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. அப்போ ஈரான் வந்து ஒரு கொண்டாட்ட மூடில் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா அந்த தண்ணீர் தேவை வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சின்றாங்க. அப்போ அடிக்கடி இவர் வேறு ஒரு வீடியோ போடுவார். யாரும் இஸ்ரேலோட பிரதமர் நெதன்யாகு அவர்கள் என்ன பண்ணுவார்னா, ஒரு டம்ளர் ஒன்று ஊற்றி நல்லா குடிச்சிட்டு, ஐயோ தண்ணி குடிச்சிட்டுங்க, இந்த மாதிரி நல்ல தண்ணி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இஸ்ரேல் கூட ஒப்பந்தம் போடுங்க, உங்ககிட்ட இல்லைன்னா உங்கள் நாடு வந்து ஒன்றுமே இல்லைன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் இப்போ அப்படி இல்லை. ஈரானில் நல்ல மழை பொழிந்து அந்த ஒரு இதை போக்கிட்டாங்க. ஒரு 4-5 வருஷமாக வறட்சியின் பிடியில் இருந்த ஈரான் திடீர் என்று நல்ல மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும். இப்போ அப்படியே கொஞ்சம் கிளைமேக்ஸுக்கு நெருங்க ஆரம்பிச்சிடலாம். ஏற்கனவே நம்மளுடைய பெட்ரோ கெமிக்கல் யூனிட் ராஜஸ்தானில் ஒன்று எஸ்சிஎலுக்கு சம்மந்தப்பட்ட ஒன்று வந்து எரிஞ்சு போச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு விசாரணை நடத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா. நேற்று குஜராத்தில் ஒரு கெமிக்கல் பிளான்ட்டு ஜகாடியா GIDCன்னு சொல்கிறாங்க. இந்த கெமிக்கல் பிளான்ட் வந்து திடீர்னு எரிஞ்சிருக்கு, பெரிய அளவுக்கு எரிஞ்சிருக்கு. அதுக்கான பதிவுகளுமே பார்க்க முடியுது. இது 2வது சம்பவம் இந்தியாவில். இனியும் உஷாராக இருப்பது சாலச்சிறந்தது. அங்கங்கே எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்காக நம்ம அமெரிக்காவும் சும்மாவான, இன்றைக்கி அமெரிக்கானுடைய 9th ஸ்ட்ரீட் டனலில் ஒரு மேக்ஸிமம் ஃபயர் வந்து ஏற்பட்டிருக்கு. மேபி அங்கே என்ன காரணம்னு தெரியல, அந்த 9th ஸ்ட்ரீட் டனலே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது வாஷிங்டன் DC பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு தீ பிளம்பு அப்படின்போது பெரிய ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஓஹோ ரைட்டு, அப்போ இங்கே நடந்தால் அங்கேயும் ஏதோ எல்லா நாட்டிலையுமே இது சம்பவமாகவே பார்க்கப்படலாமா, இல்லை ஏதாச்சும் நடந்த நிகழ்வாக பார்க்கலாமான்றதையும் பார்க்கலாம். நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவு பாருங்கள். இது வந்து எங்கன்னா மெக்சிகோவில் ஒரு பெரிய பிரமிட் ஒன்று, பிரமிட் ஆஃப் த மூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்டு. அந்த டூரிஸ்ட் பிளேஸில் ஒரு மர்ம நபர் என்ன பண்ணுறான், மாஸ்க்கு போயிட்டு மேலே ஏறுறான். மேலே ஏறிட்டு கன் எடுத்துகிட்டு கண்மூடித்தனமாக சுடுறான். கண்மூடித்தனமாக சுட்டதில் ஒரு கனடாவுடைய ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாங்க, ஒரு உமன் இறந்து போயிட்டாங்க. மீதி ஒரு 17 பேர் பக்கம் வந்து படுகாயம் அடைந்திருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ மெக்சிகோ டூரிஸ்ட் வந்து ஒரு கொஞ்சம் 2 மாதத்துக்கு முன்னாடி தான் வேர்ல்டு கப்லாம் நடந்து பயங்கர சேஃபாக இருக்குன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. திடீர்னு இப்படி ஒரு சம்பவம். ஃபைனலாக மீட்டா நிறுவனம் ஃபேஸ்புக் வந்து 8000 பேர்த்த வந்து பணி நீக்கம் பண்ணியிருக்காங்க. இன்னும் அதிகமான பேர் நீக்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. AI துறைக்கான செலவினங்கள் அதிகமாக இருக்கிறனால நாங்கள் இதை நீக்க வேண்டியதாக இருக்குன்றாங்க. வழக்கமாகவே ஃபேஸ்புக்கே நானே நிறைய ரெஸ்ட்ரிக்டட், இப்போல்லாம் இருந்தீங்கன்னா யாரும் வீடியோ போட மாட்டாங்க. ஃபேஸ்புக் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்டட் பண்ணால் எப்படி? இன்னும் இதில் வேறு பணி நீக்கம் வேறு பண்ணுறீங்க. ஃபேஸ்புக் கொஞ்சம் கொஞ்சமாக தனது சுயத்தை வந்து இழந்து கொண்டு இருக்கிறதும் ரொம்ப கூடுதல் தகவல். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.